வெல்கம் எவ்ரிவன். ஸோ 2024 சிசாட் பேப்பர் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண 23 and 22 பேப்பருமே லாஜிக் பேஸ்டாக தான் சால்வ் பண்ணியிருந்தோம். பேசேஜை வந்து படிக்காமல் எப்படி மேக்ஸிமம் வந்து லாஜிக் பேஸ்டாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் மோஸ்ட் லாஜிக்கல் கேட்டிருக்காங்க. த கரண்ட் மெத்தட் ஆஃப் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சோல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லாஸ். சோல்லி அப்படின்னு வந்தாலே தப்பு தான். ஏன்னா சோல்லி அந்த மாதிரி கம்ப்ளீட்லி மீன்ஸ் அந்த மாதிரி வார்த்தை வந்தாலே தப்பு. லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி இஸ் அட்வர்ஸ்லி அஃபெக்டட் பை த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு இது பண்ணாலே ஆன்சர் கரெக்ட். 2 and 3 தான் வந்துருச்சு. த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் மெக்கானிசம் நீட் டு பி ரீஇமேஜின்ட் அண்ட் மேட் எஃபெக்டிவ் டு ரெடியூஸ் லாஸ் அண்ட் வேஸ்டேஜஸ் ஆஃப் த ஃபுட். கண்டிப்பாக நம்ம இப்போ நிறைய ஃபுட் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அதை வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒன்ஸ் ரீஇமேஜின் பண்ணணும். Ensuring the reduction of wastages, loss of food is a social and moral responsibility of all citizens. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபேக்ட். ஓகேங்களா, both 1 and 2. So next, central bank cannot bring down the inflation without budgetary backing. ஸோ cannot நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தால் தப்பு. ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தாலே தப்பு. எப்பயுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி பாலிசி மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். இதில் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது வந்து தப்பு. ஸோ 1 தப்பு. ஸோ 1 தப்பு அப்படின்னாலே இங்கே திரும்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். த எஃபெக்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபிசிக்கல் பாலிசி பர்சியூட்டட் பை கவர்மெண்ட். கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 2. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒன்லி. ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சாலும் நமக்கு இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டுடலாம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் சோல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹையர் ப்ரைஸஸ். திரும்பவும் இங்கேயும் பாருங்கள், இந்த சோல்லி தப்பு. ஹையர் ப்ரைஸஸ் டூ நாட் அஃபெக்ட் த லாங் டேர்ம் கவர்மெண்ட் பாண்டிங். எப்படி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும்? நார்மலாக ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ப்ரைஸஸ் ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ விச் இஸ் அ லீஸ்ட் பாசிபிலிட்டி நம்பர் ஆஃப் கட்ஸ் ஆஸ் பர் கியூப் 64 ஐடென்டிக்கல் பீஸ். ஒன்றும் இல்லை, இது வந்து கியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த கியூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 64 ஐடென்டிக்கல் பீசஸில் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 1 2 3 1 2 3. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 16 into 4 64. ஓகேங்களா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லீஸ்ட் பாசிபிலிட்டி நம்பர்னால் நமக்கு வந்து ஒரு சைடு கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 கட்ஸ். ஓகேங்களா. 1 2 3 4 5 6. சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 கட்ஸ் வரும். ஓகேங்களா. லீஸ்ட் பாசிபிலிட்டி 9 கட்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 9 கட்ஸ் வரும். ஓகே. ஸோ 5. ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 0 ஆன்சர் வந்து 0 வரும். ஸோ 5 - 4 - 3 - 2 - 1. ஓகேங்களா. 5 - 4 1 - 3 -2 -2 -2 5 - 4 1 1 - 3 -2. ஓகே. ஆக்சுவலாக இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. நம்ம அடுத்து மூவ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பேசேஜ். நம்ம பேசேஜை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். ஓகே. which of the following statement is best reflex of most logical. ஸோ மோஸ்ட் லாஜிக்கல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், மோஸ்ட் லாஜிக்கல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து the curriculum of urban planning courses should have diverse interdisciplinary approach. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அண்டர் பியூரோக்ரஸி விச் லேக்ஸ் த ஃபார்மல் ட்ரைனிங். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா. ஓகே. சரி. இன் இந்தியா த மேனேஜ்மெண்ட் ஆஃப் அர்பன் ஏரியாஸ் இஸ் அ லோக்கல் அஃபேர்ஸ் வித் க்ரோனிக் ப்ராப்ளம் இன்சஃபிஷியன்ட். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நல்லா பாருங்கள், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, with a higher density of population, widespread poverty in our urban areas, planned development is very. இதுவுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதில் இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ மட்டும்தான். ஸோ கரெக்டான ஆன்சர்.
Next, India needs a new generation of urban professional with knowledge relevant to modern urban practices. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அர்பன் ப்ரொஃபஷனல்ஸ் வேணும். எதுக்காக அப்படின்னா, வித் அர்பன் ப்ரொஃபஷனல்ஸ் வித் நாலேஜ் ரெலவெண்ட் டு மாடர்ன் அர்பன் ப்ராக்டிசஸ். அர்பன் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் அர்பன் ப்ராக்டிஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. அர்பன் ப்ரொஃபஷனல் இஸ் நாட் அஸ் அர்பன் ப்ராக்டிசஸ். ஓகேங்களா, நாட் ஈக்குவல் டு அர்பன் ப்ராக்டிசஸ். ஸோ நம்ம இங்கே ஈஸியாக குழப்பறதுக்குன்னே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு அப்படின்னா Indian university at present have no capacity. So no capacity, negative statement. ஓகேங்களா, ஸோ neither one or to the answer. Okay, so next question போகலாம். Which of the following best reflects? Okay, construction as a marketplace of views, social media, ensuring instant access to the information. Ensuring instant access. ஓகே, ஆக்சுவலாக சென்ட்ரல் ஐடியானா க்ரக்ஸ் மாதிரி இருக்கணும், மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கணும். சோஷியல் மீடியா ஆர் நாட் ஐடியல் ஆர் மார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பட் த ப்ராடக்ட் பில்ட் பை த கம்பெனிஸ் டு மேக் ப்ராஃபிட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் ஐடியா மாதிரி இருக்குது. சோஷியல் மீடியா ஹவ் பின் கிரியேட்டட் டு ஸ்ட்ரென்தன் டெமோக்ரஸி. அப்சல்யூட்டாக தப்பு. இன் டுடேஸ் வேர்ல்ட் சோஷியல் மீடியா ஆர் இன்னெவிட்டபிள்னு வந்தாலே தப்பு. ஓகேங்களா, இது ரெண்டும் வந்து நீட்டாக அவுட்டு. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, இன்டர்நெட் இஸ் நாட் இன்க்ளூசிவ் இனஃப். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன்க்ளூசிவ் இனஃப்னு சொல்லியிருக்காங்க. இல்லவே இல்லைன்னு சொல்லலை. இன்டர்நெட் கேன் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த குவாலிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் இன் கண்ட்ரி. கண்டிப்பாக. ஸோ இன்டர்நெட் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பிஜேபி வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிளே பிஜேபி தான். ஓகேங்களா, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு. ஓகேங்களா, ஓகே. ஸோ இது அசம்ஷன். ஃபார் எஃபெக்டிவ் ஸ்கூல் எஜுகேஷன் பேரண்ட்ஸ் ஹவ் கிரேட்டர் ரோல் தென் கவர்மெண்ட். கம்பேரிசன் வந்தாலே தப்பு. ஸ்கூல் கரிக்குலம் that conforms to today's requirements and is a uniform for entire country may address the issue brought out. ஸோ entire country தப்பு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா neither 1 or 2 தான் ஆன்சர். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக லாஜிக் பேஸ்டாக தான் சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ டோட்டல் எரடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி ஃபஸ்ட்டு லைனே நம்ம தப்பு. ஸோ மானிட்டரி இன்சென்டிவ்ஸ் டு பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இஸ் ஸ்ட்ராட்டஜி டு இம்ப்ரூவ் த சில்ட்ரன்ஸ் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ். சரி, ஓகே, இது வந்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். பப்ளிக் பாலிசி ஃபஸ்ட்டு பேர்லேயே கரெக்டு. ஓகேங்களா, பாலிசி மேக்கிங் அவ்வளோதான். வித்தவுட் சயின்ஸ் மேன்கைண்ட் குட் நாட் ஹாவ் எக்ஸிஸ்டட் டில் நவ். ஸோ வித்தவுட் சயின்ஸ் மேன்கைண்ட் குட் நாட் எக்ஸிஸ்ட் டில் நவ் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டு, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இட் இஸ் அ சயின்ஸ் தட் வில் அல்டிமேட்லி டிட்டர்மைன் த டென்சிட்டி ஆஃப் த மேன்கைண்ட். அல்டிமேட்லி தப்பு. neither 1 or 2. Based on the above passage the following assumptions have been made. Assumptions. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்னெவிட்டபிள்னு பார்த்தோன்னே தப்பு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் த ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரூத் லைக்லி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, கரெக்டு. 2 only. Okay, when we meet other people while we travel we learn to differentiate between communities and nationalities. இது வந்து நம்ம பேசேஜ் படிக்கிறது மூலயமா நமக்கு ஆன்சர் வரும். சரி, ஓகே. பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் க்ரக்ஸு. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சயின்ஸ் மஸ்ட்டு வேல்யூ த கமிட்மெண்ட்ஸ் ஆஃப் சயின்டிஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு. ஸோ மஸ்ட்னாலே தப்பு. ஓகேங்களா, திரும்பவும் இங்கேயுமே மஸ்ட் இருக்குது, தப்பு. ஓகேங்களா, ஆனால் இருங்க ஒரு நிமிஷம், எல்லாத்துலேயுமே மஸ்ட் இருக்கா? ஓகே. சயின்ஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் சிவிலைஸ்டு சொசைட்டி மஸ்ட் பி யூஸ்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் சயின்ஸ் அவேர்னஸ். அதுக்காக தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வாஸ் மேட் பாசிபிள் பை த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ். சயின்ஸ் மஸ்ட் பர்சியூ ட்ரூத் பட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சோஷியல் வெல்ஃபேர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது 3 கம்பேர் பண்ணும்போது இது வந்து மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஓகே.
ஸோ இதில் இருக்கிற இதை எடுத்து நம்ம இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பாலண்ட்ரோம்ஸ் பிரிக்கும் போது ACD 4 பிரிக்கும் போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேசேஜ். ஆக்சுவலாக 34th பேசேஜ் வந்து மிஸ் ஆகுது. நம்ம கொஷின் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ட்ராவல் லீட்ஸ் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன். ஓகேங்களா? மேபி இருக்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணலாம். ட்ராவல் ஹெல்ப்ஸ் டு தோஸ் ஹூ விஷ் டு லேர்ன் ஃபண்டமெண்டல் காமன் வேல்யூஸ் இருக்கலாம். A person with long experience in travel can resolve difference among the people. நான் வந்து 10 ஊர் சுற்றிட்டு வந்துட்டேன்றதுக்காக 2 பேருக்குள்ளே இருக்கிற சண்டையை என்னால் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து நடக்காத காரியம். 1 and 2 ஒன்லி தான் கரெக்டு. லாஜிக்காக பாருங்கள், அதுதான் கரெக்டு. ஓகேங்களா? ஓகே. ரேஷனல் இன்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. In a conventional classroom learning, the central goal is duration of a learning rather than attainment of competency. கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து நம்மளோட ஜென்ரல் ஸ்கூல் சிஸ்டம் தான். நம்மளோட கன்வென்ஷனல் ஸ்கூல் சிஸ்டம் என்ன சொல்லுது? நம்ம வந்து எக்யூப் ஆகுறோமா இல்லையான்னு இல்லை, மக்கப் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லுது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம் என்கரேஜஸ் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். கரெக்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு. போத் 1 and 2. ஜென்ரலாக இது நமக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து இந்த பேசேஜ் படித்து தான் ஆன்சர் பண்ணனே கிடையாது. A large number of workers in our country are employed in unorganized sector. India does not need to change its present conventional classroom system. நம்மளோட கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம் சிஸ்டத்தை தான் இவ்வளோ நேரம் குறை சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி டஸ் நாட் சேஞ்சுன்னு சொல்லலாம்? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். Even with the presence of conventional classroom system of education, India produced sufficient number of skilled workers. இதெல்லாம் எப்போ நடந்துக்கிட்டு இருக்குது? நம்ம ஸ்கில்டு ஒர்க்கர்ஸில் கம்மியாக இருக்குன்றதுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் வந்து மீன்ஸ் இஷ்யூவே. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நெய்தர் 1 or 2. பேசேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இந்த வருஷம். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் த above assumption, the adolescent does not feel comfortable with his parents because they tend to dominate and assertive. ஆமாம். ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். The adolescence of modern time does not have much respect for parents. அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நம்மளாம் மதிக்கிறதுலையே என்ன? ஸோ 1 only கரெக்டு. ஜென்ரலாக நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட், பேரண்ட்ஸ் ஜென்ரலி மே நாட் பி மச் ஹெல்ப் when the children are in their way becoming adults. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஐடியா கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம சொல்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு best reflex. It is a cheap and practical method to produce limestone at commercial level for building purposes. So என்ன சொல்லியிருக்காங்க? லாஜிக்கல் வேர்ட். This can be used as one of the method of carbon sequestration. Basalt rock can be made a good source of calcium and magnesium mineral by this method. So C வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். So next, giant iceberg have bearing on primary productivity and food chain for the southern ocean. Correct. Melting of ice glacier can produce a climate change effect of impact of world fisheries. ரெண்டுமே கரெக்ட். ஓகேங்களா? ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ போத் 1 and 2. பெஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் க்ரக்ஸ் மெசேஜ் கேட்டிருக்காங்க. ஃபார்மர்ஸ் கேன் யூஸ் கேட்டர்பில்லர் டு ஃபீட் ஆன் வீட்ஸ். எப்படி தான் இப்படி பண்ணால் என்ன ஆகும்? நம்மளோட பிளான்ஸ் தான் போகும். ஸோ திஸ் ஃபைண்டிங் கேன் ஹெல்ப் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் கிளினிக்கலி யூஸ்ஃபுல் ஆன்டிமைக்ரோபியல் காம்பனன்ட்ஸ். சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் இருக்கட்டும். திஸ்
This find can help in development of organic, ecological, sustainable pesticide. Okay, caterpillar can be genetically modified to predators of other ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வந்தாலே தப்பு, மீன்ஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. இதுக்கு ஆன்சர் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்தியா ஸ்டேட்மெண்ட் 1 கன்க்ளூஷன் 1 கன்க்ளூஷன் 2 சொல்லியிருக்காங்க. இந்தியா இஸ் அ வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க். ஸோ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க்னு சொல்லிட்டாங்க. ஸோ கன்க்ளூஷன் 1, இந்தியா இஸ் அ வேர்ல்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர். ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம லார்ஜ் எக்ஸ்போர்ட்டர்னு சொல்ல முடியாது. கன்க்ளூஷன் 1 தப்பு. இந்தியா டஸ் நாட் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இம்போர்ட்டே பண்ண முடியலன்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே தப்பு. ஆக்சுவலாக நெய்தர் 1 நாட் 2. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸி. Next passage. Which one of the following statement is the best reflex of the crux சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் மீடியா ஷுட் நாட் டிஸ்ட்ராட் த ரியல் இன் அன் ஐடியல் டெமோக்ரஸி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே வந்து மெசேஜ் தான். ஓகேங்களா? ஸோ கரெக்டு. ஸோ மீது எல்லாமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸஸ் சீம்ஸ் இன்ஹெரிட்டட் இன் லைஃப் ஆஃப் அன் ஐடியல் எக்கானமி, நெகட்டிவ். ஸோ என்னென்னா ஃபேக் நியூஸ் வந்து இது மாதிரி என்ன எக்கனாமி வந்து ஸ்பாயில் பண்ணுது, டெமோக்ரஸியை வந்து ஸ்பாயில் பண்ணுது. தேர் ஷுட் நாட் பி, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இர்ரெஸ்பான்சிபிள் மீடியா, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். எடுத்த உடனே ஃபஸ்ட் வார்த்தையிலே அது தெரிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ பெஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸ். ஸோ பெஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இன்டர் கனெக்டட் டிவைஸ் கேன் பி அட் செக்யூரிட்டி ரிஸ்க். ஸோ கேன் பி. ஸோ இது பிஒய்க்யூ சால்வ் பண்ணியிருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே போட்டிருப்போம். பெஸ்ட்டு க்ரக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின்டைனிங் ஹை என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் நவ் ப்ரீ ரெக்வெஸ்ட் ஃபார் தி அச்சீவிங் ஸ்டெடி சஃபிஷியன்ட் இன்க்ளூசிவ் க்ரோத் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, பெஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் பெஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் மோஸ்ட் லாஜிக்கல். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் ஆஃப் வயலன்ஸ் டைரனி அண்ட் பிகோட்ரி, போயட்ரி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து க்ரக்ஸ். ஓகேங்களா? The author of the passage believes that flowers are creations of nature luxury. The author of passage does not believe in usefulness of the flowers. ஸோ the passage படிக்கல. ஸோ அதனால் இதுக்கு என்ன ஆன்சர்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பேசேஜுமே சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிஓடிக்கு முன்னாடி வந்து ஏ வருது. ஏடிஓபி அப்படியே ரிவர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ ட்ராப்புக்கு முன்னாடி ட்ராப்பை வந்து இப்போ பிரித்து அப்படியே ரிவர்ஸ் போட்டு பிஏஆர்டின்னு போட்டு முன்னாடி வந்து ஏ போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அரீனாவுக்கு முன்னாடி ஏ போட்டு ஏஎன்இஆர்ஏ. ஸோ அவ்வளோதான். இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? Okay, thank you.